கொடுத்துருக்குது ஹோமோஜினியஸா நாட் ஹோமோஜினியஸா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். ஜி பிராக்கெட்ல எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் பிளஸ் 5y ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் divided by 4x plus 7y. G bracket la lambda x lambda y lambda z equal to lambda power G bracket la x y z. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா அதை ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கிடைக்கல அப்படின்னா நாட் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் ஒய் இஜெட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது கிட்ட நம்ம லேம்டா சேர்த்துக்கணும். ஒருவேளை எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கு மேலே பவர் இருந்தால் அதே பவர் வேல்யூவை லேம்டாக்கும் கொடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 lambda square x square plus 5 lambda square y square plus lambda square z square divided by 4 lambda x plus 7 lambda y. மேல இருக்கிறதுல 3ல இருந்தும் lambda square காமனா வெளில எடுக்கிறேன். lambda square 3x square plus 5y square plus z square divided by இது ரெண்டுல இருந்தும் காமனா lambda வெளில எடுக்கிறேன். 4x plus 7y. இப்போ இதுக்கு தனியா ரூட் வரும்போது ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும், வெறும் லேம்டா மட்டும் வெளியில வரும். லேம்டா 3x ஸ்கொயர் பிளஸ் 5y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் டிவைடட் பை லேம்டா 4x பிளஸ் 7y. லேம்டாவையும் கிராஷ் பண்ணிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அட் லாஸ்ட் நமக்கு என்ன வேணும்? லேம்டா வேணும், அதுக்கு பவர்ல ஒன்று வேணும். ஓகேவா? அதுக்கு பவர்னு ஒன்று வேணும். அப்போதான் நம்ம ஆன்சர் இது பண்ண முடியும். ஸோ இந்த லேம்டா அப்படியே இருக்கு, எதுவுமே இல்லைன்னா பவர் ஒன்றுன்னு அர்த்தம். இந்த லேம்டா மேலே போகும்போது லேம்டா வரும், -1 ஆயிரும். ஓகேவா? ஸோ மற்றதுக்கு பதிலாக கொஸ்டின்ல இருக்கிறது தான் அப்படியே இருக்கு. அதனால என்ன பண்றேன்? ஜி பிராக்கெட்ல எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட். ஓகேவா? இது என்ன ஆயிரும் அப்படின்னா லேம்டா 0 ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இது வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கிறது அப்படியே வந்துருச்சுல, முன்னாடி லேம்டாவும் இருக்கு, அதுக்கு பவர்ல ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இது வந்து ஹோமோஜீனியஸ் தான். இட் இஸ் homogeneous of degree 0. இது homogeneous தான், டிகிரி பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.